திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டூடெண்ட் பீட்டோன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு மிஸ்ட்ரியான கிராமத்துக்கு போக போகிறோம். அங்கே நடக்கிற அமானுஷமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட டாஸ்க். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் ஊர் மக்கள் எல்லாம் அங்கே பார்க்கும்போது ஏதோ ஒரு பிம்பம் தெரியுது கண்ணாடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார். போகிற வரப்பெல்லாம் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இவங்களையே குறுன்னு பார்க்குறதா சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் முறையாக ஒரு பொண்ணு அந்த வீட்டில் நிற்கிறத பார்த்துட்டு ஆமாம் இது ஏதோ சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆமாம் அவர் நானும் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவரு கூட சொன்னதும் இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க அந்த விஷயங்கள் பரவ ஆரம்பிக்குது. ஆமாம் அது பிம்பம் கிடையாது, உண்மையிலே அங்கே ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் என்னதான் ஆச்சு, உண்மையிலே அங்கே ஒரு பொண்ணு இருக்காளா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஜஸ்ட் சும்மாவா, அதை கண்டுபிடிக்க தான் ஒரு பையன் உள்ளே போகிறான், மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் எப்படி வெளியே வரான்றதான் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் மிஸ்டேக் கேம் மாதிரி தான் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸ் இங்கே நடந்திருக்கு. ஒரு மர்டர் இந்த வீட்டில் நடந்திருக்கு. அந்த ஒரு கேஸ் இது வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீட்டையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. நிறையா பேர் அந்த வீட்டில் ஒரு அமானுஷமான பொண்ணு அங்கங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருக்காங்க. அந்த ஐ விட்னஸ்லாம் வச்சு இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு பையன் போய் பார்க்குறான். ஒன் ஆஃப் தி எர்ன் வில்லேஜ் ஸ்டோரிஸ் கேட்சிங் பீப்புள் அட்டென்ஷன். அந்த பூதம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேய் வீடு. அதில் அடிக்கடி ஒரு பொண்ணு பார்க்குறா அப்படின்ற அதே ஸ்டோரி தான். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஆனால் அது உள்ளே ஒரு பையன் போய் மாட்டிக்கிறான். அங்கேருந்து அவன் எப்படி தப்பிக்க போகிறான் அப்படின்னு தான் ஃபுல் ஸ்டோரியுமே. இங்கேருந்து நம்ம தான் தப்பிக்கணும். ஸோ ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் தான். ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜாக்கெட்டு, கொடை, ஓகே இது ஃபோட்டோ. தேர்ஸ்டே 2/14. அவன் 3 மணி நேரமாக இங்கே நின்றுருக்கான் போல இருக்குது. ஸோ அதை கேப்சர் பண்ணி அந்த பொண்ணு எடுத்து வச்சுருக்கா. ஒரு மெழுகுவத்தி, டோருக்கு ஹேண்டில் இல்லை. இங்கே என்ன வரும்னு எனக்கு தெரியல. பேசிக்காக ஒரு மிஸ்ட்ரி கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம பார்க்கணும். சுற்றி சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணணும். ஃப்ரைடே 4:39 நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இந்த பக்கம் இந்த பயபில் போயிருக்கு. அவன் யார், ஏன் இந்த பொண்ணையே சுற்றி வந்திருக்கான். இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ரெண்டும் பூட்டி இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு டிவி, இந்த இடத்துல ஒரு டயலர் இல்லையா. ஓகே, கீழே ஒரு செட்டாப் பாக்ஸு, டிவிடி பிளேயரு. இப்போதைக்கு அதில் எதுவும் இல்லை. கீழே ஒரு ஒயர் கட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு செடி இருக்குது. இங்கே நிறையா சிம்பிள்ஸ். இது எதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ அந்த புக்கு கீழே வந்துச்சு தானே. ஓகே, இந்த புக்கு என்ன இருக்குது இதில். ஓகே, 1 2 3 4 6 பேஜஸ் இருக்குது. ஒன்று மட்டும் பாதி கிழிஞ்சிருக்கு. இந்த புக்கை வச்சு தான் அடுத்தடுத்து எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு லாக்குக்கான ஒரு பசில், அப்புறம் ஒரு எலியை பிடிக்கிறதுக்கான ட்ராப். அது ட்ராப் செட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஒரு பிளான்ட்டு, தண்ணி ஊற்றி, கத்திரிக்கோள், சூரியன். இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியலப்பா. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸு, மேலே 4 ஷேட்ஸ் இருக்குது. இந்த ஷேடை மொதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நிற்கிறான். சுற்றி என்னென்னமோ இருக்குது. இன்னொன்று பாதி ரவர் கிழிஞ்சிருக்கு. இப்போது நம்ம அந்த புக்கில் ஒரு பூட்டு இருந்துச்சு. அந்த பூட்டு மாதிரியான விஷயங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எலி பொந்து, டாமஞ்சேரியில் வர மாதிரி எலிக்கு பொந்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. கால் தடத்தை பார்த்தா எலி போன மாரி இல்லையே, ஏதோ வாத்து போன மாதிரிலாம் இருக்குது. கல் எதுக்கு, இந்த மனுஷன் தானா. இதுவும் லாக்கில் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த ரூம், 3வது ரூம்ப்பா. உய், கை என்ன இந்த வீட்டில் ஆய் இருக்குங்க. அங்கங்கே வந்துருக்கு. போட்டுக்குழி என்னமோ சொல்லுவாங்களே, அந்த காலத்து வீட்டிலலாம் இந்த வாசலில் வச்சுருப்பாங்க. போட்டுக்குழின்னு சொல்லுவாங்க. போட்டுக்குழி தான் எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் என்னன்னு தெரியல. வர்ற வழியிலே இந்த விளக்கேற்றி வைக்கலாம் ஒரு சிவத்தில் ஒரு ஓட்டை இருக்கும். அதை போட்டுக்குழின்னு சொல்லுவாங்க. அதே போல் செட்டப்பில் இருக்குது. ஹாரர் இன் தி டவுன். நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் முன்னாடி இதோ இருக்குது.
எதாச்சியாக தொடும்போது பின்னாடி பேப்பர் இருக்கிற ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. யார் தி எடன்டோன் க்ரைம் நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் எப்படி எடுத்து வச்சுருக்கோம்? ஒரு வேளை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் எடுத்து வச்சுருப்பாங்களா? பின்னாடி என்ன இருக்குது? ஒரு சிலுவை சிம்பிள். இது பூண்டா இல்லை ஆனியனா தெரியலை. இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் பசில் விளையாட ஒரு பசிலுக்கும் ஆக்டாக வந்து மாறிட்டே இருக்கும். அது இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. பாட்டில் எடுக்க முடியாது. சீஸ், எனக்கு ஃபுல்லாக சீஸ் வேணாம். அப்போனா அந்த சீஸ் ஏதோ இடத்துல தேவைப்படும்னு நினைக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைரி இருக்குது. அந்த பொண்ணு எழுதி வச்சுதா? அந்த பொண்ணு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பயத்தில் எழுதி வச்சுருக்கா. 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கக்கிழமை. அவன் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கான். யாரோ ஒருத்தவன் தெரியாதவன். அடுத்த நாளும் அந்த பயப்புள்ள இங்கேயும் எங்கேயுமே சுற்றிட்டுருக்கான். இதனால் அவளுக்கு கொஞ்சம் வந்து நர்வஸாகவும் இருந்திருக்கு. வெனஸ்டேவும் தொடர்ந்துருக்கு, தேர்ஸ்டே அன்றைக்கும் தொடர்ந்துருக்கு. இப்படியே வந்து அவள் கண்ணாடிக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறது, இந்த வீட்டையே குறுன்னு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்குறது, நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு தொப்பி போட்டு இங்கேயே அங்கிட்ட மாதிரி தெரியுது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பயப்புள்ள பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது சரியாக தெரியல. சண்டே, அதாவது ஒரு வாரத்துக்கு கழிச்சு வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் வந்து ஏதோ சத்தம் கேட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த லேட்டர் ஐ குட் நாட் ரைட். அதுக்கப்புறம் அவளை காணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கும் தெரியலை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது கண்டுபிடிச்சாலும் தெரியல. இது ஒரு கேசட் இருக்குது. பூட்டு, இதுதானே இந்த புக்கில் பார்த்தோம். பூட்டு 1 2 3 4 கீழே அந்த பேப்பர்லாம் வந்து கொஞ்சம் கருகி இருக்குது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பூட்டு. ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி இன்னொரு ஆள் நிற்கிறாங்க. இந்த ஃபோட்டோ அவள் எடுக்கலை, கூட யாராவது வந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டை அவள் ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு கிளியராகவே புரியுது. இந்த லைட்டு சுவிட்ச் அது. ஓகே, ஆமாம், அந்த ஒயர் கனெக்ஷன் நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி க்ளவுஸ் ஒன்று வேணும். வேறு இந்த மேலே வேறு இருக்குப்பா. ஓகே, இங்கே தான் எலக்ட்ரிக்கல் டேப்பு. ஓகே, இந்த டிவி ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஒயர் கனெக்ஷன் வந்து விட்டாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வளரண்டா இருக்கிறத வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். டேப்பு, ஒரு டேப் ரெக்கார்டு. ஓகே, டேப் ரெக்கார்டு இந்த இடத்துல போடணும். ஏதாவது ஓடுதா? டிவி ஆன் பண்ணணும். டிவி ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன் வரணும். ஸோ அந்த கனெக்ஷன் வரணும்னா ஒயரை கண்டுபிடிக்கணும். கூட ஒரு ஒயர், அந்த ப்ளக்கு. இந்த புக்கில் ஏதாவது இருக்கா ஹிண்ட்டு? இந்த பூட்டு அது தெரியல. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அந்த எலி இல்லை, பவுல் இல்லை, சீஸ் தான் முழுசாக இருந்துச்சு. அதை வேணால் உடச்சி எடுக்கணும். அதுக்கு கத்தி தேவைப்படும். இது பலகையா பிளேட்டான்னு தெரியாது. அது ஏறுறதுக்கான ஒரு ட்ராப்பு. ஓகே, அதுக்கப்புறம் பிளான்ட்டு, தண்ணி, அந்த இலை. ஓகே, பிளான்ட்டு செடி இங்கே இருக்குது. எல்லா ரூம்லேயும் இருக்குப்பா. ஆமாம், எல்லா ரூம்லேயும் ஒரு செடி இருக்குது. ஓகே, அப்போ அதுதான் ஒரு க்ளூ நினைக்கிறேன். ஆனால் அது சூரிய ஒளி பக்கத்துலலாம் இல்லையே. ஒரு சில இடத்துல மட்டும் தான் விண்டோ இருக்குது. இந்த இடத்துல விண்டோவே இல்லை. இந்த இடத்துலையும் காலி இல்லை. அப்புறம் எப்படி? கீழே பக்கத்தில் இந்த சிம்பிள் எங்கே இருக்குது? கோடு, மேலே கோடு, கீழே கோடு. ஓ, இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த ஒரு பூச்செடி கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து கோடாக இருக்குங்களா, சைடில் போட்டுருக்காங்களா. ஒரு இந்த கோடை தான் மென்ஷன் பண்ணுன்னு நினைக்கிறேன். டாட்டு, கோடு, அப்புறம் அந்த அலை மாதிரியான சிம்பிள் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது ஒரு க்ளூன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் மாதிரி எங்கே இருந்துச்சு? அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தானே பார்த்தோம். இதோ இருக்குது பாருங்கள். இங்கே தான் அது போகணுன்னு நினைக்கிறேன். அலை எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இதில் வந்து இலையை மென்ஷன் பண்ணியிருக்கனால இலை தான் நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 இலை இருக்குது. அலையில் 5 இலை. ஸோ 5 இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, டன். ரெண்டாவது வந்து நேர்கோடு வச்ச செடி எங்கே இருக்குது? செடி தொட்டி தான் இருக்குது. இதில் 3. ஓகே, 3. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டாட்டு, அதுக்கப்புறம் அந்த கோடு.
ஓப்பன் ஆகிடுச்சா நல்லாயிருக்கும். ஓப்பன் ஆகுதுப்பா. கொஞ்ச நேரத்தில் உசுரை காவ கொடுக்க பார்த்தாலே. உள்ள ஒரு தீப்பெட்டி, ஒரு ஃபோட்டோகிராஃப். மண்டே 11:03 எடுத்தது. மேட்ச் பாக்ஸை வச்சு இது ஏற்றியாச்சு, விலைக்கு ஏற்றியாச்சு. ஓகே. ஓய், கொடையை வச்சு எடுக்கணும். ஓகே ஓகே. டிவி ரெண்டுத்தையும் ஓட்டிட்டு போட்டுட்டு ஆன் பண்ணுப்பா. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஒரு ரொம்ப நாள் ஆள் இல்லாத விடுன்றதுனால சிக்னல் கட் பண்ணிட்டாங்களோ. குழு தானே இது. ஐ, பேய் ட்ராயிங் வரையுது. டைலர் இந்த வீடியோக்குள்ளே இருக்குங்க. பக்கத்தில் இந்த டைலர் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. இது எந்த இடம் ஆக்சுவலாக? டோரு, இந்த 3 டாட், இந்த டேபிள் வந்து அங்கே முன்னாடி இருக்கும் தானே. இன்னும் இங்கே இருக்குது. வீடியோக்குள்ளே பார்த்த அந்த டைலர் எப்படி இங்கே இருக்குது? ஒரு பசில். இந்த டைலர் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே ஆக்சுவலாக அந்த பேய்க்கு மேலே 2 டாட் இருக்குது பாருங்கள். அதை யூஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். கரெக்டாக தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. இது வந்து பிளாஸ்டிக் கேண்டில். எதுக்காகன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் சுற்றிட்டுருக்கு. நம்மளே சுற்றி வருது. கல், கிளாஸு உடைக்கணுமோ? ஆமாம், உடைக்கணும். பக்கத்தில் கத்தி இருந்துச்சு பார்த்தீங்களா, சாவி இருக்குது. ஓகே, ஹேண்டில், கத்தியை போட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போது இந்த சாவியை மொதல் யூஸ் பண்ணலாம். எங்கே போடணும்? இந்த இடத்துல தான். க்ளவுஸு, ஒயர் கனெக்ட் பண்ண க்ளவுஸ் என்ன சொன்னாங்களே. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் பண்ணணும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஓகே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பினாலே அதை அட்டாச் ஆகிடும். இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஈஸியாக தான் இருக்குது இந்த பசில். ஓகே, இப்போ லைட் வந்து ஒர்க் ஆகுது. இது எதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இங்கே எவ்வளோ இன்னும் குறுகுறுன்னு பார்த்துருந்தாங்க. அந்த போட்டு தள்ளனா இருப்பானா? குறுகுறுன்னு இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தால் ஒரு பேயாக இருக்குமோ? கத்தி, குட்டி பீஸ் கிடச்சிச்சு. இப்போ அந்த புக்கில் இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஒரு பவுல் வேணும், அதுக்கப்புறம் பலகையோ இல்லை ஒரு குச்சோ என்னமோ அது ஒன்று வேணும். பாக்கெட் துண்டு. பேய் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பேய் அந்த ட்ரெஸ் உண்மையிலே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. இந்த பேய்கிட்ட தானே எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. பாக்கெட்டை பிரித்து எதுவுமே ஜாக்கெட்டில் வச்சுருக்கான். ஓகே, இந்த புக்கில் இந்த மிஸ்ஸிங் பீஸ் கிடச்சிருச்சு. வச்சு அடுத்த லாக் ஓப்பன் பண்ண வேண்டியதான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இதோ இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். இதை கண்டுபிடிச்சிட்டேன். 1 பக்கத்துலேயே போட்டுருக்காங்க. 1 4 3 2ன்னு. ஃபஸ்ட்டு 3. ஓகே, 3வது கிடையாது, 3, அதாவது நிலா. ஆதி காலத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டில் இன்னும் அந்த இருக்குது. அந்த துர் ஆர்மா என்ன பண்ணுச்சு, அவன் என்ன பண்ணான் அப்படின்ற விஷயத்தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் கடைசியில் பாருங்கள், நான் கண்டுபிடிக்க வந்து நானே இங்கே உள்ளே மாட்டிகிட்ருக்கேன். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு பேய் எனக்கு ட்விஸ்ட் வைக்குது, பசில் கொடுக்குது. ஒரே அக்கப்போரா இருக்குது. அது எப்படி செத்துச்சுன்னு சொல்லிட்டு நாம் கண்டுபிடிக்க வந்தால் கிடச்சிடுச்சு. அது எப்படி செத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க வந்தால் நம்மளை வச்சுக்கிட்டு கேம் விளாடுது. அது தனியாக சுத்தனால போர் அடிக்குதோ. மிரர், இது எதுக்காக? இதுதான் ஒரு சிலுவை. அதுக்கப்புறம் இது பூண்டோ இல்லை ஆனியனோ இது ஒன்று தேவை. அப்புறம் கிளாஸ் இருக்குது நம்மக்கிட்ட. கண்ணாடி, அது ஓகே, கண்ணாடி இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு சிம்பிளில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு வந்து இந்த பேப்பரில் குத்தி வைப்பாங்களா பின்னு, அது நினச்சிட்டேன். ஒரு இதுவாக பார்க்கும்போது தெரியுது அது மிரர் போல இருக்குது. முக கண்ணாடி. 6 பசில் கிட்டத்தட்ட இருக்குது. 6 பசில் கிட்டத்தட்ட இருக்குது. அது இல்லாமல் வந்து சில இடத்துலலாம் வந்து கிளிக் ஆகும். அது வந்து ஏதோ ஒரு ஹிடன் டீட்டெயிலாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த சீட்டு தூக்குது, அப்புறம் இந்த இடத்துல வேறு ஏதோ இருக்குது.
சோஃபாவை கிழிச்சு எடுக்கணுமோ? கோடு விழுது. ஆமாம், சிலுவை சிம்பிளும் கிடச்சிருச்சு. இதை போல் அங்கே கிளிக் ஆகிற இடத்துல ஏதோ ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த இடத்துல அந்த ஏதாவது இருக்குமா? இது என்னது? இது உள்ள சாவி இருக்குது. எங்கே இது வேலை? பைப்பு ஓட்டை இல்லையா? சாவி இருக்குது. ஸோ அது எதுக்காக சாவின்னு தெரியல. இங்கே பாருப்பா, கிளிக்லேயே இருந்திருக்காது. இந்த புக்கில் சொன்ன விஷயம் இதுதான். அந்த சிலுவை, அப்புறம் அந்த ஆணையனால் பூண்டோ அது ஒன்று, கிளாஸு, அப்புறம் கண்ணாடி. இது வந்து டிராகுலா கிட்ட காமிச்சுன்னா அது காமிக்குது சிம்பிள். இது ஒரு சிம்பிள், இங்கே ஒரு சிம்பிள். இது ஆக்சுவலாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த பூண்டு வேணும். காப்லெட், கப்பு எம்டியாக இருக்குன்னு கேட்குது. அப்போ அதுக்குள்ளே ஏதாவது ஊற்றணுமோ இல்லை போடணும். இங்கே எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறோம், ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல. இதுக்குள்ளே ஏதோ இருக்கும். இந்த டிவியில் இருக்குமா மேபி? பேய் அந்த இடத்த கிழிச்சு எல்லா இடத்துல. சோஃபாவை கிழிக்கும் போதும் அந்த இடத்துல கிழிஞ்சுது. ஸோ கத்திக்கு மேபி இன்னொரு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் கிளியுமே ஆக்சுவலாக. ட்ரை பண்ணி பார்ப்போம். கோடு விழுது. ஆமாம், உள்ளே வந்து எம்மு கொடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி போடணும்? இது வந்து எங்கேயோ பார்த்தோமே நம்ம. இங்கேயா? இங்கே இல்லை, இது பக்கத்தில். ஓகே, இந்த எம் ஓப்பன் ஆகலை. ஒருவேளை அந்த பக்கம் வரணுமோ? ஓப்பன் ஆகிடுச்சு. கீ, இன்னொரு கீ கிடச்சிச்சு. அப்புறம் சுவிட்சு பாக்ஸு. இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் பண்ணோம். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஷேடோ தெரியுது. இது ஒரு பசில். இந்த இடத்துலையும் லைட் அடிக்குது. வாவ், இந்த பேய் என்னமா பக்கம் தாங்க சுற்றுது. இந்த சிவி படத்தில் நைட் நேரத்தில் அந்த கழுத்தில் உட்காந்து அங்கேயுமா சுற்றிட்டு இருக்கோம். அதே போல் தான் போல இருக்குது. இதில் மேலே செம்ம டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துல போனோம்? இந்த பஸ்ஸில் எந்த ரூம் வராது? இந்த பக்கம் இங்கே தான். ஓகே, மொதல் என்னத்தை பார்த்தோம்? கமான் 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 செல்லக்குட்டி. மேலே ஒரு முக்கோணம் கீழே குத்துது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு, முக்கோணம் ரவுண்டு, காற்று ஸ்வங்கு. ஓகே, இந்த பக்கம் மொதல் முக்கோணம், நாலாவதுக்கு ஸ்வங்கு. அங்கேயும் சூறாவளி. ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் ஓப்பன் ஆகவில்லை. ஓ, பேப்பரில் அரிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது அரிச்சது கிடையாதுப்பா. அது வந்து இலையோட ஷேடோ. அது இந்த புக்கில் இருக்குது பாருங்கள் இன்ட்டு. ஒன்றில் 2 இலை வரும். 2 இலை வர்றது எங்கே? மேலே டாப்பில். அப்படின்னா அந்த ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். ரவுண்டு. ஐயா, அவசரம். ஓகே, ரெண்டாவது ஒரு இலை வருது. அப்போனா முக்கோணம் கீழே குத்துற முக்கோணம். கீழே கிட்ட அந்த காற்று மட்டும்தான் மீதி இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் எம்பிட்டு பெரிய அறிவாளி. பின்னாடி வந்து நிற்கிது. அந்த பேய் நம்ம கூட கேம் விளாடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயுமா சுற்றிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு. மெட்டல் பாரா? இது எதுக்காக? இனிமேல் இது தேவையில்லை. லைட்டு போடுப்பா. ரொம்ப நேரமாக டார்க் நைட்லேயே மூடி இருக்க நேரம். டார்க் மோட்லேயே. ஓகே, ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகுதான். ஓகே, இங்கே ஒன்று ஓப்பன் ஆகுது. பவுலுக்கு அடிச்சிச்சுப்பா. இப்போ அந்த எலியை பிடிக்கணும். பவுலு, அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் இல்லை கட்டை வைக்கணுமா? இந்த இடத்துல ஏதாவது கட்டை இருக்கிறதா? அந்த பலகை அங்கே வைக்க முடியாதாப்பா? என்னப்பா, மெட்டல் பாரை வைக்க முடியாது. மெட்டல் பாரை வச்சா அப்புறம் ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரி ஆகிடும் எலி. ஸோ மேலே ஏறி போகிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஒரு சுற்றியில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இருந்தால் அந்த இவ்வளோ கட்டை இருக்குது. இந்த இது என்னது கதவுல மட்டக்கன்னு பிடிச்சி போட்டுடலாம். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தோய். இங்கே பாருப்பா, முழுசாக ஓப்பன் ஆகுது.
இதுதான் சொல்லியிருந்தாங்களா? கடைசியாக கிடச்சிருச்சுங்க. இது அந்த பூண்டு. ஆமாம், பூண்டு தான். ஒரு சைடில் பார்க்குறப்ப ஆனியன் மாதிரி இருக்குது, இன்னொரு சைடில் பார்க்குறப்ப பூண்டு மாதிரி இருக்குது. ஒரு கன்ஃபியூஷன். இப்போ அந்த எலியை பிடிக்கிறத நம்ம வேலை. வாடி தங்க குட்டி, உனக்காக சீஸ் வச்சுருக்கேன். சமத்து புள்ள வா. இப்போ நீ தான் எனக்கு வந்து இது வந்து எடுக்கணும். எனக்கு இந்த சாவி எடுத்து கொடு, நான் உன்னை உள்ளே வர்றேன். இங்கே போட்டால் போகாதுங்களா? சரி, இதுக்குள்ளே போக முடியுமா? ரொம்ப குட்டியாக இருக்குது. மேலே ஒரு வாட்டர் இருக்குது. ஓகே, அப்பாடா, இப்படி தான் இருக்கணும். பேய் வேறு உள்ளே கையை விட்டு ஆட்டுது. கையை விட்டு ஆட்டுற இடமா அது? எலி வேறு இங்கே ஆடு திடீர்னு கிடக்குது. சாய் உள்ளே வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? அது இருக்கு. இது என்னது? ஒரு ஜூஸ் பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிடுச்சு. இப்போ இந்த டிராகுலா தான் இன்றைக்கி நமக்கு மேட்ரு. மூவாரப்பில் தெரியுது, மறைஞ்சி போகுது. பேயை பார்த்து பயப்படுறவன் பேய் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், பேயை திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலும் பயமாக தான் இருக்குது ஒரு பக்கம். இங்கே இருக்குது பசில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த புக்கில் ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லை, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல வந்து அதுக்கான க்ளூ இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் படி வைக்கணும்னு நினைக்கிறேன். வந்து சிலுவை, அதுக்கப்புறம் பூண்டு, கிளாஸு, கண்ணாடி. ஓகேங்களா? சிலுவை எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து மேலே 2 ஒயிட்டு, கீழே 2 பிளாக்கு. மேலே ஒயிட்டு, சைடில் பிளாக்கு. ஐயோ, ரெண்டாவது என்ன இருந்துச்சு? பூண்டு, சைடில் மட்டும்தான் பிளாக்கு. ஸோ ஓகே. மூணாவது வந்து கிளாஸ். ஒயின் எடுத்து ஊற்றணுமா? ஸோ ட்ரிங்க்கு ஜூஸ் குடித்தா தான் தலைவர் சொல்லுவாப்பில் போல இருக்குது. டிராகுலாக்கு ஜூஸை கொடுப்பாங்க, பிளட்டு தானே குடிக்கும் அடிக்கடி. இன்னமும் சொல்லுதுப்பா, நான் பார்க்கல. ஓகே. கீழே மட்டும் பிளாக்கு, சைட் டயகனலில் ஓப்பன் ஆகிடுத்து. ஒரு லிவர் இருக்கு. இது எதற்காக? யூ ஷுட் நாட் கோ. வெளியே போகாதே. நான் போவேன். எம்பிட்டு நேரமாக உள்ளே உட்காந்து ஒரு பயவில் வந்திருக்கானே, சாப்பாடு தண்ணி போடாமல் உட்காந்து பசில் கொடுத்து டார்ச்சர் பண்ணிவிட்டு, ஒரு வழியாக நான் வெளியே வந்துட்டேன். என்னது இது? கீழே நியூஸ் பேப்பர் கிளிப்ஸு. சிப்ளிங்ஸ் கில்டா? ஆமாம்ப்பா, நான் தான். நம்ம இறந்துட்டோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பேயோட ட்ரிக்கா? என்னமோ கேம் விளையாடுது அது. எனக்கு இப்போதான் புரியுது. என்ன லபம் உள்ளுக்குட்டி போயிடுச்சு. தட்ஸ் ஒய் இட் ஸோ ஃபேமிலி டு மீ. இதனால தான் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ. சிப்ளிங்ஸ் கில்னு சொல்லிட்டு கீழே தூக்கி ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அடங்கொய்யால காப்பாற்ற போனவனை உள்ளே கூட்டு வந்து பஸ்ஸில் சால்வ் பண்ண வச்சுட்டு கடைசியாக நம்மளே போட்டு தள்ளிடுச்சு. உள்ளே ஒரு பேயை சுற்ற வச்சிருச்சு. ஏன் ஒரு குத்தம் போகிற வரவன் அந்த பக்கம் பார்த்துட்டு போனமே, நானும் பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு காப்பாற்றலான்னு நொட்டுறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டு தேவையில்லாத மாட்டி இப்போ நம்மளும் ஆவியே அங்கங்கே சுற்றுவாங்களே. கடைசியாக அந்த ட்விஸ்ட் வந்து உண்மையிலே பங்கமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பான், இவன் வெளியே போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே அது இல்லாமல் அந்த பையனை பிடிச்சி சிப்ளிங்ஸ் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டும் இன்னொன்று வந்து உள்ளே மாட்ட வச்சிருச்சுல கடைசியாக. இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்தமாதிரி நிறையா கேம்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். நிறையா இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.